வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேடச்சந்தூர் அருகே எம்பி ஜோதிமணி திறந்து வைத்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் குழாய்கள் 2 மணி நேரத்தில் மாயமான சம்பவம். குழாய்களை திருடிய மர்ம நபர்களுக்கு வலைவீச்சு. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தை ஒன்றுக்கு 700 ரூபாய் வரை கட்டாய வசூல். குழந்தை பிறந்தவுடன் பணம் பிடுங்கும் ஒப்பந்த ஊழியர்களால் பொதுமக்கள் பாதிப்பு. தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் சட்டி பானைகளோடு குடியேறிய பழங்குடியின மக்கள். இருக்க இடமும் வசிக்க வீடும் கட்டித்தர கோரிக்கை. திருப்பூர் அருகே குடியிருப்பு பகுதி அருகே குப்பைகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வணிகர்கள் கடை அடைப்பு. அழுகும் குப்பைகளால் நிலத்தடி நீர் வீணாகி வருவதாக புகார். கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் பயன்பாட்டில் இல்லாமல் பழுதாகும் படகுகள். படகு சவாரிக்காக வெகு நேரம் காத்திருக்கும் சுற்றுலா பயணிகள். கோவையில் அனுமதிக்கு மாறாக மரத்தை வெட்டி சாய்த்த நபருக்கு 1,50,000 ரூபாய் அபராதம். மரத்தை வெட்டி சாய்த்த குற்றத்திற்காக அபராதம் விதித்த அதிகாரிகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே கரூர் எம்பி ஜோதிமணி திறந்து வைத்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் குழாய்கள் 2 மணி நேரத்தில் மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள எரியோடு பேரூராட்சியில் கரூர் பாராளுமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 17 லட்சம் மதிப்பீட்டில் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி புதிதாக கட்டப்பட்டது. அதனை கரூர் எம்பி ஜோதிமணி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகத்தை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியை முடித்துவிட்டு ஜோதிமணி கிளம்பி சென்ற 2 மணி நேரத்திலேயே மர்ம நபர்கள் சிலர் குடிநீர் குழாய் இணைப்புகளை துண்டித்து கழற்றி சென்று விட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் இதுகுறித்து பேரூராட்சி மாமன்ற துணைத் தலைவர் ஜீவாவிற்கு தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்ட பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் அங்கே தண்ணீர் தொட்டி அருகே பதிக்கப்பட்ட குழாய்கள் எதுவுமே இல்லாமல் கல் மட்டுமே இருந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த மன்ற துணைத் தலைவர் இதுகுறித்து புகார் அளித்த நிலையில் குழாய்களை கழட்டி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். 60,000 கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு 1/7/25 இன்று காலை 10 மணி அளவில் ஜோதிமணி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே நேரில் வந்து திறப்பு விழாவும் செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வாட்டர் டேங்க் அருகே வந்து பொது குழாயும் திருகி பொதுமக்கள் பிடிக்கின்ற அளவிற்கு பொது குழாயும் திருகி விட்டு 12 மணி அளவில் அந்த பகுதியில் உள்ள சில குடியிருப்பு பகுதியில் உள்ள பொதுமக்கள் எனக்கு ஃபோன் செய்து யாரோ அந்த பைப்பை வந்து கழட்டிட்டு போகிறாங்க, போட்ட பைப்பு 1 மணி நேரம் கூட ஆகலைங்க, எங்களுக்கு அண்ணே நாங்கள் இங்கே தண்ணி பிடிச்சிக்கலாம்னு இருந்தோம் சந்தோஷமா, இப்போ கழட்டிட்டு போயிட்டாங்க, யாருன்னு தெரியல, எதுவும் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, அவன் தான் கழட்டி தோல் வச்சுட்டு போயிட்டாங்க பைப்பை அப்படின்னு சொல்கிறாங்க. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தை ஒன்றுக்கு 700 ரூபாய் வரை பெற்றோர்களிடமிருந்து ஊழியர்கள் வலுக்கட்டாயமாக வசூல் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் 10 முதல் 15 பிரசவங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 350 முதல் 400 குழந்தைகள் பிறக்கின்றன. இந்நிலையில் இங்கு வேலை செய்யும் ஒப்பந்த ஊழியர்கள் குழந்தை பிறந்தவுடன் ஒரு குழந்தைக்கு 700 ரூபாய் வரை பெற்றோர்களிடம் கட்டாய வசூலில் ஈடுபடுவதாகவும் இவர்கள் நோயாளிகளையும் உடன் இருப்பவர்களையும் மரியாதை குறைவாக நடத்துவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதுபோன்று முதுகுளத்தூர் பகுதியைச் சேர்ந்த மின்வாரிய ஊழியர் திருமுருகன் தனது மனைவியை பிரசவத்திற்காக அழைத்து வந்த நிலையில் தனது இருசக்கர வாகனத்தை மருத்துவமனை வளாகம் எதிரே உள்ள மரத்தடியில் நிறுத்தியுள்ளார். அப்போது அங்கு பணிபுரிந்த தனியார் ஒப்பந்த ஊழியர் வாகனத்தின் சக்கரத்திலிருந்து காற்றை பிடுங்கிவிட்டதோடு மரியாதை குறைவாக பேசி உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பேசிய மின்வாரிய ஊழியர் மருத்துவமனையை சுற்றி சுகாதாரம் இல்லாமல் கொசுக்கள் கடிப்பதாகவும் ஒப்பந்த பணியாளர்கள் நோயாளிகளையும் பொதுமக்களையும் மரியாதை குறைவாக பேசுவதாகவும் தெரிவித்த அவர் தனது குழந்தை பிறந்தவுடன் தன்னிடமிருந்து ஒப்பந்த பணியாளர்கள் 700 ரூபாய் கட்டாய வசூல் செய்வதாகவும் வேதனையுடன் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர்
மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனை ஆய்வு செய்து இங்குள்ள முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தூய்மை பணியாளர்கள் வறுமை கோட்டில் உள்ள ஏழை எளிய மக்களை மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். 5 நாளா நான் இங்கே தான் இருக்கேன். 5 நாளா காத்து போகல. இந்த அக்காவை நான் வந்துட்டு ஏன்க்கா இந்த ஓரத்துல தானக்கா நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால என் பைக்ல வந்துட்டு காத்து பிடிங்கி விட்டுருக்காங்க. இதுக்கு முறையான நடவடிக்கை எடுத்தாகணும். காசு பணம் இல்லாம இங்க வந்து நாங்க மருத்துவம் வந்துட்டு கவர்மெண்ட் எங்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்துட்டு இலவசமா கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் கொடுக்குற மருத்துவத்தை நாங்க வாங்க வந்திருக்கோம். அதுக்கு இவங்க ஏன் வந்துட்டு எங்களை அலட்சியமா பேசுறாங்க, ஒரு அடிமை மாதிரி பேசிக்கிருக்காங்க. ஏமா போமா அங்கிட்டு ஓரத்துல இருங்கங்க போங்கங்க அங்கிட்டு எதுக்கு உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லை அப்படின்னு கண்ட மாதிரி பேசிக்கிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு தமிழக அரசு, இந்த ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் கண்டிப்பான முறையில் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாகணும். மக்கள் படும் துயரத்தை நீங்கள் வந்துட்டு தட்டி கேட்கணும். நாங்கள் கேட்டோம்னா இங்கே உள்ள இந்த தனியார் நிறுவனம், அதாவது இங்கே கான்ட்ராக்ட் வேலை பணிபுரிகிற தனியார் நிறுவனம் வந்துட்டு சரியான முறையில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு நீதி வழங்கணும். இப்போ எங்களுக்கு நடந்த மாதிரி கொடுமை எல்லாத்துக்குமே நடந்துருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் புதிய வீடுகள் கட்டித்தரக் கோரி பழங்குடியின மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேன்கனிக்கோட்டை தாலுகா ஊடேதுர்க்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட வெள்ளிச்சந்தை பகுதியில் 45க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பாலக்கோடு பகுதியிலிருந்து பெங்களூருவை இணைக்கும் நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் சாலை விரிவாக்கத்திற்காக அங்கிருந்த பழங்குடியின மக்களின் ஏராளமான வீடுகள் இடிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டன. இதனையடுத்து சாலை பணிகள் முடிவடைந்ததை தொடர்ந்து மீதமுள்ள இடங்களில் பழங்குடியின மக்கள் குடிசை அமைத்து வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் தற்போது அந்த குடியிருப்புகளிலிருந்து அம்மக்களை அப்புறப்படுத்துவதற்கு நெடுஞ்சாலை நிர்வாகத்தினரும் வருவாய்த்துறையினரும் காவல்துறையை வைத்து அச்சுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் வீடுகளை இழந்து தவிக்கும் பழங்குடியின இன மக்கள் தங்களுக்கு மாற்று இடம் வழங்கி புதிய வீடுகள் கட்டித்தர தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து பாய், தலையணை, சமையல் பொருட்கள், பாத்திரங்களுடன் வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் துணை வட்டாட்சியர் சுபாஷினி மற்றும் காவல் உதவி கண்காணிப்பாளர் ஆனந்த்ராஜ் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்ட பழங்குடியின மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். வாழ்வாதாரம் பாதித்து குடியிருப்பதற்கான இடமில்லாத அந்த மக்களுக்கு மாற்று இடத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும், பட்டா வழங்க வேண்டும். நீங்கள் ட்ரைபல் மக்கள் மற்ற இதர பகுதி மக்கள் என்ற முறையில் அவர்களுக்கு குடியிருப்பதற்கான அரசு வீடு கட்டி தர வேண்டும். அப்படி வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாதம் செய்து அவர்களை இங்கே குடியமர்த்திய பிறகு இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அந்த மக்கள் சார்பில் இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம். வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறையோடு இணைந்து நின்று நோட்டீஸ் விட்டு உடனடியாக அந்த மக்களை வீடுகளை இடித்து விட்டு கூலி வேலை செய்யக்கூடிய அந்த ஜீவனுள்ள அந்த மக்களை நடுவீதியில் நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியில் அரசு நிர்வாகம் ஈடுபடுவது என்பது எந்த வகையிலும் ஏற்கக்கூடியதல்ல. ஆகவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், தலையிட வேண்டும். திருப்பூர் அருகே குடியிருப்பு பகுதி அருகே மாநகராட்சி நிர்வாகத்தினர் குப்பைகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெருப்பெரிச்சல் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இதன் அருகில் 120 அடி ஆழம் கொண்ட செயல்படாத பாறை குழி அமைந்துள்ளது. இந்த பாறை குழியில் திருப்பூர் மாநகர பகுதியில் தினமும் சேகரிக்கப்படும் 20 டன் குப்பைகளை கடந்த 1 மாதமாக மாநகராட்சி நிர்வாகத்தினர் கொட்டி வருவதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி பலர் சுவாச கோளாறுகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இக்குழியில் கொட்டப்பட்டு வரும் குப்பைகள் அழுகி நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனையடுத்து கடந்த 2 வாரங்களாக பாறை குழியில் குப்பைகள் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் இப்பகுதி பொதுமக்கள் குப்பை லாரிகளை சிறைபிடித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்களின் போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்த வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம் நடத்தி மாநகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து குப்பை லாரிகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் படகு சவாரிக்காக அரசால் வழங்கப்பட்ட படகுகள் பயன்படுத்தப்படாமல் பழுதாகி நிற்கும் அவல நிலை நீடித்து வருகிறது. கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலமாக நட்சத்திர ஏரி அமைந்துள்ள நிலையில் அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதில் படகு சவாரி செய்து மகிழ்ச்சியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த வருடம் முதலமைச்சரால் காணொலி மூலம் நட்சத்திர ஏரியில் புதிய படகு குழாம் திறந்து வைக்கப்பட்டதோடு புதிய படகுகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்வதற்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரும் நிலையில் குறைந்தபட்சம் படகுகள் மட்டுமே கொடுக்கப்படுவதால் மீதமுள்ள படகுகள் பயன்பாட்டிற்கு வராமல் பராமரிப்பின்றி நீரில் மூழ்கி சேதமடைந்து வருகிறது.
அதோடு குறைந்த அளவு படகுகளே அளிக்கப்படுவதால் வயது முதிர்ந்தவர்கள், குழந்தைகள் என சுற்றுலா பயணிகள் வெகு நேரம் காத்திருந்து சவாரி செய்யும் அவலநிலை ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் பயன்பாட்டிற்கு வராத சேதமடைந்து வரும் படகுகளை பராமரித்து சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் அனுமதிக்கு மாறாக மரத்தை வெட்டி சாய்த்த நபருக்கு 1,50,000 ரூபாய் அபராதம் விதித்து அதிகாரிகள் உத்தரவிட்டனர். சபரிபாளையம் கிராமம் சண்முகா வீதியைச் சேர்ந்த கனகராஜ் என்பவர் தனியார் மருத்துவமனைக்கு முன்பு சாலை ஓரத்தில் 2 அடி சுற்றளவு 10 அடி உயரத்தில் 12 வயதுடைய அரச மரம் இருப்பதாகவும் அதன் கிளை காய்ந்து மருத்துவமனை மீது சாய்ந்துவிடும் அபாயம் உள்ளதால் மரக்கிளையை வெட்டுவதற்கு அனுமதி கோரி தாலுகா அலுவலகத்தில் விண்ணப்பித்தார். இதனையடுத்து சபரிபாளையம் விஏஓ மற்றும் ஆர்ஐ ஆகியோர் மரத்தை நேரில் ஆய்வு செய்து ஆபத்தாக உள்ள கிளையை மட்டும் வெட்டி அகற்ற அனுமதி வழங்கலாம் என அறிக்கை சமர்ப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஆர்ஐ மற்றும் விஏஓ முன்னிலையில் வெட்டி அகற்ற அனுமதி அளித்த மாநகராட்சி கிழக்கு மண்டல உதவி ஆணையருக்கு தெற்கு தாசில்தார் முகமது சைபு உத்தரவிட்டார். இந்நிலையில் இரவு நேரத்தில் அரசு அதிகாரிகள் இல்லாமல் மரம் வெட்டப்பட்டதை அறிந்த அப்பகுதி மக்கள் பணிகளை தடுத்து நிறுத்தி வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து அங்கு அதிகாரிகள் ஆய்வு செய்து அனுமதிக்கு மாறாக மரத்தை வெட்டி சாய்ந்த குற்றத்திற்கு கனகராஜுக்கு 1,50,000 ரூபாய் அபராதம் விதித்து தாசில்தார் முகமது சைபு உத்தரவிட்டார். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர், வேள்வார்கோட்டை, ஒட்டன்சத்திரம் பகுதிகளில் மணல் கொள்ளை படுஜோராக நடைபெற்று வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேடச்சந்தூர் தொகுதி வேள்வார்கோட்டை பகுதியில் திண்டுக்கல் திருச்சி தேசிய 4 வழிச்சாலை அருகே பெரியகுளம் கண்மாய் அமைந்துள்ளது. இந்த கண்மாய் சுமார் 5 கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயத்திற்கும் பயன்பாட்டு வரும் நிலையில் தற்போது எந்தவித அனுமதியின்றி சிலர் விடிய விடிய மணற்கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜேசிபி, ஹிட்டாச்சி, பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு கண்மாயில் மண்ணை திருடி லாரிகளில் கடத்தி செல்லும் மணற்கொள்ளையர்கள் தங்களை எதிர்க்கும் கேட்கும் பொதுமக்களையும் செய்தி வெளியிடும் பத்திரிகையாளர்களுக்கும் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாக கூறப்படுகிறது. ஆளும் கட்சி ஆதரவுடன் மணற்கொள்ளையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கனிம வளத்துறையினர் பெரியகுளம் கம்மாய் பகுதியில் சோதனையிட்டு இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். வேள்வார்கோட்டை, வேடச்சந்தூர் தொகுதியிலே வேள்வார்கோட்டை, ஒட்டன்சத்திரம் பகுதியில் போன்ற அனைத்து பகுதிகளிலும் கனிம வள கொள்ளை என்பது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த கனிம வள கொள்ளையினால் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் இன்றைய தினம் மணல் கொள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்படுகின்றது. அரசு இதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை. இது குறித்து ஏதாவது அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க முனைந்தாலோ அவர்களை மணல் கொள்ளையர்கள் மிரட்டுவதும், செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க சென்றால் அவர்களை மணல் கொள்ளையர் மிரட்டுவதும் என்பது ஒரு தொடர்கதையாக இருக்கின்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் நில அளவையர் கைது செய்யப்பட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த மாரிமுத்து என்பவர் அவரது நிலத்தை அளவீடு செய்வதற்காக வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள நில அளவையர் கனகராஜை அணுகியுள்ளார். இதனையடுத்து பணிகளை செய்வதற்காக அவர் லஞ்சம் கேட்ட நிலையில் மாரிமுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனையடுத்து போலீசார் ஆலோசனைப்படி மாரிமுத்து ரசாயனம் தடவிய 5,000 ரூபாய் நோட்டுகளை சர்வேயர் கனகராஜ் இடம் கொடுக்கும் போது மறைந்திருந்த போலீசார் அவரை கைது செய்தனர். அரசு அலுவலகங்களில் தொடர்ந்து பொதுமக்களிடம் அரசு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது நில அளவியர் லஞ்சம் பெற்று கைதான சம்பவம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மிஷின் என்ற பெயரில் வியாபாரிகள் கொள்ளையடிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பரமக்குடியில் தமிழக அரசின் வேளாண் விற்பனை ஒழுங்குமுறை கூடத்தில் கட்டப்பட்டுள்ள கடைகள் அங்குள்ள வியாபாரிகளுக்கு குறைந்த வாடகைக்கு விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இங்கு விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வரப்படும் விளைபொருட்களை மார்க்கெட் விலைக்கு எடுத்துக்கொள்ளும் வியாபாரிகள் அதில் 100 ரூபாய்க்கு 8 ரூபாய் கமிஷன் என எடுத்துக்கொண்டு மீதியை கொடுப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பெரும் நஷ்டமடைந்துள்ள விவசாயிகள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் குறைதீர்க்கும் முகாமில் புகார் மனு அளித்தனர். இதனையடுத்து பரமக்குடியில் தாசில்தார் வரதன், ஒழுங்குமுறை விற்பனை அலுவலர் மல்லிகா ஆகியோர் தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றது. அப்போது அதில் கலந்து கொண்ட விவசாயிகள் பார்த்திபனூர், கமுதி, RS மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் 100 ரூபாய்க்கு 3 ரூபாய் மட்டுமே கமிஷனாக வசூலிக்கப்படுவதாகவும், ஆனால் பரமக்குடியில் மட்டும்தான் வியாபாரிகள் 100 ரூபாய்க்கு 8 ரூபாய் வரை கமிஷன் வாங்குவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் வியாபாரிகள் கமிஷன் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என விவசாயிகள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது அங்கிருந்த தாசில்தார் விவசாயிகளை பார்த்து பிரச்சினை பண்ணுகிறீர்களா என கேட்டதை அடுத்து அங்கு பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் சமாதான கூட்டத்தினை விவசாயிகள் புறக்கணித்து அங்கிருந்து வெளியேறினர். ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற மாதிரி வியாபாரியை 108 ரூபா கமிஷன் வாங்குறது, அதை நீ முத்தரச கமிஷன் வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் கோரிக்கை வச்சோம். நாங்கள் கோரிக்கை வச்சதை வந்து நாங்கள் அப்படி தான் இப்போ பரமக்குடி தாசில்தாரும் சேர்ந்து நாங்கள் கமிஷன் தான் வாங்குவோம். எங்களோட லைசன்ஸ் எங்களுக்கு தேவையில்லை. இவங்க மார்க்கெட்டிங் கமிட்டிக்கு அரசு வந்து கோடியாக விவசாயிகளுடைய விளைபொருட்களை வாங்குறதுக்கு செலவழிக்குது. ஆனால் விற்பனை குழு செயலாளர் அவர் லஞ்சத்தை பெற்றுக்கிட்டு அவர் மாதாந்திர அறிக்கை வாங்குறதில்ல, ஒரு மாதாந்திர அறிக்கை வாங்குறதில்ல. இவ்வளவு பொருள்னா அவங்க கமிஷன் வாங்க, அவங்க வியாபாரத்தை கமிஷன் வாங்குற நிலைமையிலே தான் இருக்காங்களே தவிர விவசாயியை காப்பாற்ற முடியும் என்ன துளி அளவு கூட உள்ளே இல்லை. நடந்து போட்ட கூட்டத்துகளுக்கு விவசாயிகளுக்கு அதிகமாக தகவல் சொல்லவில்லை. வியாபாரிகளை வச்சு கட்ட பஞ்சாயத்து நடத்துகிற தாசில்தார் அவர் இதே வேலையை தான் செய்கிறார். எங்களுக்கு நாங்கள் பேசும்போது அவர் நீங்கள் உட்காருங்க பேசிக்கிறோம் சொல்லிட்டு வியாபாரிகளை சாதகமாக கமிஷன் அடிப்படையில் குறைக்கிறதுக்கு முன் வரவில்லை. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வியாபாரிகள்ட்ட வந்து கைக்கூலியாக செயல்படுறாரு. அவர் மேல் நடவடிக்கை எடுத்து இந்த தாழ்வை விட்டு அவர் அப்புறப்படுத்தினாத்த இங்கே உள்ள விவசாயிகள் வந்து முழுமையாக பலனடைய முடியும். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே எங்களுடைய விவசாயிகளுடைய பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள விஜய கரிசல்குளம் கிராமத்தில் பஞ்சாயத்து அலுவலகம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பஞ்சாயத்து அலுவலகம் கட்டுமான பணி தொடங்கப்படும் இடமானது அருந்ததியர் காலனிக்கு ஒதுக்கப்பட்ட இடம் என்பதால் வேறு இடம் பார்த்து பணியை தொடங்க வேண்டும் என அங்கு வருகை சட்டமன்ற உறுப்பினர் ரகுராமனிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இச்சம்பவத்தின் போது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட முன்னாள் கவுன்சிலர் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினர் ரகுராம் வெம்பக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த விஜய கரிசல்குளம் கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு தங்கள் கிராமத்திற்கு 4 ஆண்டுகளாக எட்டி கூட பார்க்காத சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களை தரக்குறைவாக பேசியதாக வெம்பக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். மேலும் தற்போது பஞ்சாயத்து அலுவலகம் கட்டுவதற்காக தொடங்கப்பட்ட பணியை நிறுத்தி வைக்க வலியுறுத்தியும் வெம்பக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கிராம மக்கள் மனு அளித்துள்ளனர். இதனிடையே தங்கள் கிராமத்திற்கு 4 ஆண்டுகளாக வராத சட்டமன்ற உறுப்பினரை கிராம மக்களே வழி அனுப்பி வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் நகரில் சுற்றித் திரிந்த கரடியின் வீடியோ காட்சிகள் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமங்களான பாபநாசம், மணிமுத்தாறு, அணங்குடிப்பு உள்ளிட்ட பகுதிகளில் கரடி, யானை, சிறுத்தை உள்ளிட்ட வன விலங்குகள் அவ்வப்போது சுற்றித் திரிவது தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தின் முக்கிய பகுதியாக விளங்கும் அம்பாசமுத்திரம், சுப்பிரமணியபுரம், பொத்தை பகுதியில் சாலையில் ஓடிய கரடியை கண்டு தெருநாய்கள் குலைத்த நிலையில் அதனை அப்பகுதி மக்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். இச்சம்பவத்தால் அச்சமடைந்திருக்கும் அப்பகுதி மக்கள் கரடியை பிடித்து வனப்பகுதிக்குள் விடுவிக்குமாறு வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபோஸ்டர் செட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோவிலில் அமைந்துள்ள தேங்காய் பூ பழம் கடை 29 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போன சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவிலின் வெளியே உள்ள தேங்காய் பூ பழம் விற்பனை செய்யும் கடையானது ஒவ்வொரு ஆண்டும் ஏலம் விடப்படுவது வழக்கம். அவ்வகையில் இவ்வாண்டுக்கான பொது ஏலம் விடப்பட்டதில் 29 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுக்கு முன்னர் வெறும் 7 லட்சத்திற்கு போன கடை இந்த ஆண்டு 4 மடங்கு அதிகரித்து ஏலம் போயிருப்பது திகைப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சேலத்தில் நடைபெற்ற பயிற்சி நிறைவு விழாவில் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளை செய்து காட்டிய தீயணைப்பு வீரர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். தமிழ்நாடு தீயணைப்பு துறையில் தேர்வான 98 தீயணைப்பு வீரர்களுக்கு உடற்பயிற்சி, தனிப்பயிற்சி, தீயணைப்பு ஊர்தி இயக்குதல், பேரிடர் கால செயல்பாடுகள், நீச்சல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இதனையடுத்து பயிற்சிகள் நிறைவடைந்த நிலையில் புதிய தீயணைப்பு வீரர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் கல்யாணகுமார் பங்கேற்று வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். போஸ்டர் செட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே நடைபெற்ற மாநில அளவிலான தற்காப்பு கலை போட்டியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். தனியார் தற்காப்பு பயிற்சி மையத்தின் சார்பில் ஆமணக்கம்பட்டி, புடங்குப்பட்டி, தாதுனூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக சிலம்பம், யோகா மற்றும் கராத்தே பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வந்தன. இதனை தொடர்ச்சியாக தாதகவுண்டம்பட்டியில் நடைபெற்ற மாநில அளவிலான தற்காப்பு கலை போட்டியில் கலந்து கொண்ட இப்பயிற்சி பள்ளி மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை பெற்றனர். நான் ஒரு வருஷமாக சிலம்பத்தில் இருக்கிறேன். நான் வளநாடு தாதகவுண்டம்பட்டியில் 2 தாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். சிலம்பம், கராத்தே, யோகா இதில் நான் 3லேயுமே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கிறேன். இந்த கிராமத்தில் 50 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் அரசாங்கம் முன்னுரிமை கொடுத்து எங்கள் மாஸ்டர் சின்னத்துறை, பழனிவேல் மாஸ்டர் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அரசாங்கம் ஒரு முன்னுரிமை கொடுத்து கோரிக்கை வச்சுருக்கோம்.